ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் ஆன் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் வழங்கிய இந்த செய்திக்கு மிக அதிக வரவேற்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் என் நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த சேனலை உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள், பயன்பெறுங்கள். அன்புமிக்கவர்களே, நாம் இன்று ஆண்டின் புதுக்கால 32ஆம் ஞாயிறுக்குரிய வாசகங்களின் சிந்தனையை பார்க்க இருக்கிறோம். இந்த ஆண்டின் பொதுக்கால 32ஆம் ஞாயிறு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி வருகிறது. வழக்கமாக நவம்பர் மாதம் 9ஆம் தேதி லாத்தரன் பேராலய அருள் பொழிவு விழா நடைபெறும். ஆகவே இந்த ஞாயிறுக்குரிய வாசகங்கள் விடப்பட்டு இந்த பெருவிழாவுக்குரிய வாசகங்கள் இந்த ஞாயிறு வாசகங்களாக இன்றைய வழிபாட்டு குறிப்பேட்டில் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு ஒரு யூபிலி ஆண்டு. இந்த யூபிலி ஆண்டிலே இப்படி நிறைய விசித்திரங்கள் நிகழ்கின்றன. நாம் இப்பொழுது 3வது முறையாக ஞாயிறுக்குரிய வாசகங்களை விடுத்து இந்த விழாவுக்குரிய வாசகங்களை நாம் பார்க்கிறோம். அவை உண்மையிலேயே சிறப்புக்குரியதாய் அமைகின்றன. நாம் அவற்றை இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக இந்த நாளுக்குரிய வாசகங்கள் எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 1 முதல் 2, 8 முதல் 9, மேலும் 12 ஆகிய வசனங்கள். எருசலேம் கோவிலில் இருந்து தண்ணீர் வழிந்தோடுகிறது, அதிலே மூழ்கி எழுந்து ஒத்து குளித்து புதுவாழ்வு காணுதல். 2வது வாசகம் திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 11 முடிய, மேலும் 16 முதல் 17 முடிய. நீங்கள் கடவுளின் கோவிலாய் இருக்கிறீர்கள், தூய ஆவியானவர் உங்களில் தங்கி இருக்கிறார், இது உங்களுக்கு தெரியாதா? ஆகவே நம்முடைய உடல் கடவுளுடைய கோவில் என்கின்ற மகத்தான இறையியல் சிந்தனை. இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 13 முதல் 22 முடிய உள்ள வசனங்கள். இயேசு எருசலேம் கோவிலை தூய்மைப்படுத்துகிறார். இந்த கோவிலை இடியுங்கள், நான் 3ஆம் நாளில் இதை உயிர்த்தெழச் செய்வேன் என்று இயேசு அங்கே சவால் விடுக்கின்றார். அன்புமிக்கவர்களே, இந்த நாளின் விழா விசித்திரமாக அமைந்திருக்கிறது. ஒரு புனிதருக்கல்ல, ஒரு நிகழ்வுக்கல்ல, மாறாக ஒரு கட்டிடத்திற்கு, ஒரு கோவிலுக்கு நாம் விழா எடுத்து கொண்டாடுகின்றோம். புனித லாத்தரன் பேராலயம், பசிலிக்கா பேராலயம் ரோமையில் இருக்கிறது. இந்த விழாவானது நமக்கு சற்று வித்தியாசமாக தெரியலாம். ஏனென்றால் இந்த கட்டிடத்திற்கா விழா என்று ஒரு கேள்வி எழுப்பலாம். நாம் கோவில் என்று சொல்வது வெறும் கற்களினால் அல்லது செங்கல்களினால் கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல, மாறாக அது கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டுள்ள உயிர் உள்ள ஒரு குடும்பம், சமூகம், திரு அவை, அதற்கான பெருவிழா என்று இதனை நாம் முதலில் உள்ளத்தில் கொள்ளுதல் வேண்டும். லாத்தரன் பசிலிக்கா என்பது ரோமையில் இருக்கின்ற 4 பெரிய பேராலயங்களுள் ஒன்றாகும். முதலாவது வத்திக்கானில் இருக்கின்ற புனித பேதுரு பேராலயம். இப்பொழுது திருத்தந்தை அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய கட்டடங்களில் தான் தங்கி இருக்கிறார். 2வது லாத்தரன் பேராலயம், அது நகரின் உட்புறத்தில் இருக்கிறது. அதற்கு அருகாமையில் சற்று அருகில் புனித மரியன்னை பேராலயம். 4வதாக ரோமையினுடைய பழைய சுவர்களுக்கு, மதில்களுக்கு வெளியே இருக்கின்ற புனித திருத்தூதர் பவுல் பேராலயம். இந்த 4 பேராலயங்கள் ரோமையில் முக்கியமானவை. முற்காலத்தில் திருத்தந்தையர்கள் இந்த லாத்தரன் பேராலயத்தில் தான் அவர்கள் தங்கி இருந்திருக்கிறார்கள். ஆகவே லாத்தரன் பேராலயம் என்பது திருத்தந்தையினுடைய பேராலயம் என்று அழைக்கப்படுகிறது. அது பிஷப் ஆஃப் ரோமை ஆயருடைய பேராலயம். ரோமை ஆயர் திருத்தந்தை அவர்கள்தான். அவர் இன்றைக்கு சென்ட் பீட்டர்ஸ் பேதுரு பசிலிக்காவில் தங்கி இருந்தாலும் திருத்தந்தையினுடைய பேராலயம் லாத்தரன் பேராலயம், பேதுரு பேராலயம் அல்ல என்பதனை நாம் நினைவில் கொள்ளுதல் வேண்டும். லத்தீனில் ஒரு சொல் அழகாக சொல்வார்கள்,
ஓம்னியும் ஊர்பிஸ் எத் ஓர்பிஸ் எக்லேசியாரும் மாத்தர் எத் காப்புஸ். அதாவது இந்த ஆலயமானது நகரிலும் உலகிலும் உள்ள அனைத்து ஆலயங்களுக்கும் தாயும் முதன்மையுமான ஆலயம். லாத்தரன் பேராலயத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு தகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? கத்தோலிக்க திரு அவையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களும், அதாவது சிற்றாலயங்களும் சரி, அல்லது பேராலயங்களும் சரி, அல்லது கிராமத்து ஆலயங்கள், பங்கு ஆலயங்கள், எத்தகைய ஆலயங்களாக இருந்தாலும் சரி, அத்தனை ஆலயங்களும் ஆன்மீக ரீதியாக இந்த பேராலயத்தோடு தொடர்புடையது. திருத்தந்தையோடு ஒன்றிப்பில் உறவில் அது பங்கெடுக்கிறது என்பதனை இது நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆகவே இந்த விழாவானது திரு அவையின் ஒன்றிப்பு, திரு அவையில் திருத்தந்தையோடு இணைந்திருத்தல் என்கிற ஒரு மாபெரும் சிந்தனையை நமக்கு சொல்லித் தருகிறது. லாத்தரன் பசிலிக்கா எனப்படுகிற இந்த பேராலயமானது மறைக்கலக காலத்திற்கு பிறகு கட்டப்பட்ட முதலாவது ஒரு கட்டிடமாகும், முதலாவது ஆலயமாகும். இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்தில் விலை கொடுத்து வாங்கப்பட்ட முதல் இடம் இந்த இடம்தான். இந்த இடத்தில் ஒரு பேராலயம் கட்டப்பட்டது. கிபி 324 ஆண்டு பேரரசர் கான்ஸ்டன்டைன் இந்த இடத்தை திருத்தந்தை மில்டியாடஸ் என்கிறவருக்கு அவர் நன்கொடையாக அவர் வழங்குகிறார். இந்த இடத்தில் கட்டப்பட்ட இந்த கட்டிடம்தான் கிறிஸ்தவ வரலாற்றிலேயே மிகவும் பழமையான கட்டிடம் என்று உறுதிபட சொல்லலாம். இதற்கு முன்பாக கிறிஸ்தவர்கள் தங்கள் வீடுகளில் வழிபாடுகளை அவர்கள் நடத்தினார்கள். பலர் கல்லறைகளில், புனிதர்களுடைய கல்லறைகளில், கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய நம்பிக்கையாளர்களுடைய கல்லறைகளில் அவர்கள் வழிபாடுகளை நடத்தினார்கள். அது பாதாள கல்லறைகள் இன்றைக்கும் ரோமையில் பிரபலமாய் இருக்கின்றன. செபஸ்தியார் பாதாள கல்லறை, அதே போன்று கலிஸ்டஸ் பாதாள கல்லறை, நிறைய பாதாள கல்லறைகள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றை சென்று பார்க்க வேண்டும். அவை பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய கல்லறைகள். அங்கே சென்று அவர்கள் வழிபாடுகளை நடத்தினார்கள். ஆனால் முதலாவதாக ஒரு கட்டடம், ஒரு இடம் வாங்கப்பட்டு அந்த இடத்திலே ஒரு கட்டடம் கட்டப்பட்டு அது ஆலயம் என்று, கோவில் என்று அது அழைக்கப்பட்டது இந்த லாத்தரன் பேராலயம்தான். ஆகவே கிறிஸ்தவத்தினுடைய சுதந்திரத்தை, தன்னுடைய இருத்தலின் சுதந்திரத்தை உலகத்திற்கு அறிவிக்கின்ற ஒரு முதல் ஆலயம் இந்த லாத்தரன் பேராலயம் என்பதனை நாம் உள்ளத்தில் கொள்ளுதல் வேண்டும். இந்த லாத்தரன் பேராலயத்தில் தான் திருத்தந்தையினுடைய இருக்கை இருக்கிறது. த கத்தீட்ரா ரொமானா என்று அது அழைக்கப்படுகிறது. ஆகவே திருத்தந்தையினுடைய இருக்கை இருக்கிறது. இங்குதான் திருத்தந்தை நிறைய அருள்பொழிவுகளை நடத்தி இருக்கிறார். மிகப்பெரிய சங்கங்கள் நடைபெற்றிருக்கின்றன. மிகவும் பெருவிழாக்கள், வழிபாடுகள் இங்கே வரலாற்றில் கொண்டாடப்பட்டிருக்கின்றன. கிபி 1123 முதல் 1512 வரையிலான காலகட்டத்தில் 4 எக்குமெனிக்கல் கவுன்சில்ஸ், 4 திருச்சங்கங்கள் இங்கே நடைபெற்றிருக்கின்றன. இந்த திருச்சங்கங்கள் திரு அவையை புதுப்பித்திருக்கின்றன. திரு அவையில் பல குழப்பங்களை, பல பதித போதனைகளை, தப்பறை போதனைகளுக்கு எதிராக கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றன. மேலும் திருச்சபையை ஒரு அமைப்பாக கட்டி எழுப்புவதில் முனைப்பு காட்டி இருக்கின்றன. இந்த இடத்திலிருந்து திரு அவையினுடைய வளர்ச்சி, திரு அவையினுடைய போராட்டம், சவால்கள் மற்றும் திரு அவையில் மறுமலர்ச்சி ஆகியவற்றை பல நூற்றாண்டுகளாக வரலாறு கண்டு வந்திருக்கிறது. ஆகவே இந்த ஆலயமானது, இந்த பேராலயமானது நம்பிக்கையினுடைய ஒரு அடையாளமாக, நம்பிக்கை நிலைத்து நின்ற, வரலாற்றில் நிலைத்து நின்றதன் ஒரு அடையாளமாக இது நமக்கு இங்கே காண்பிக்கப்படுகிறது. இன்றைக்கு இந்த பேராலயத்தினுடைய பெருவிழா அங்கே ரோமையில் இருக்கக்கூடிய லாத்தரன் பேராலயத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அனைத்து ஆலயங்களிலும் அது இணைந்து கொண்டாடப்படுகிறது. அது ஒரு யூனிவர்சாலிட்டி, அனைத்துலக ஒரு தன்மையினை அது நமக்கு காட்டுகிறது. ஆலயம் என்பது வெறும் கட்டடங்கள் அல்ல, மாறாக அது கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திரு அவை, கிறிஸ்துவின் சமூகம் என்பதனை இது நமக்கு அழகாக எடுத்து சொல்லித் தருகிறது.
கட்டிடம் எனப்படுவது கண்களால் காணுகிற ஒரு அமைப்பாக இருக்கலாம். ஆனால் கண்ணால் காணாத திரு அவையினுடைய இறை மக்களின் அமைப்பை இது நமக்கு மனக்கண் முன்னால் கொண்டு வந்து தருகிறது. ஆகவே இந்த விழாவை நாம் இன்றைக்கு நம்முடைய பங்குகளிலே, நம்முடைய கிராமங்களிலே நாம் கொண்டாடுகிற பொழுது நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பங்கு ஆலயத்தின் மீது அல்லது நம்முடைய கிராம ஆலயத்தின் மீது நாம் ஒரு பற்றுறுதியை இந்த நாளிலே நாம் அதிகப்படுத்தி கொள்ளுதல் வேண்டும். மேலும் நாமே கடவுளுடைய ஆலயமாக, கோவிலாக இருக்கிறோம் என்பதை நாம் உறுதிப்படுத்தி கடவுளுடைய கோவிலாக வாழ, சான்று பகர்ந்து வாழ அருள் நாம் வேண்டுதல் வேண்டும், அதற்கு முயற்சித்தல் வேண்டும். மேலும் திருத்தந்தையோடு நாம் ஒன்றித்திருக்க வேண்டும். அனைத்துலக திரு அவையோடு, அனைத்துலக மக்களோடு நாம் அந்த ஒருமைப்பாட்டை பேணி வளர்க்க வேண்டும் என்பதனை இந்த பெருவிழா நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த பெருவிழாவுக்கு மிகவும் பொருத்தமாக நமக்கு 3 முத்தான வாசகங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இன்றைய நற்செய்தி வாசகமானது ஆண்டவர் இயேசு எருசலேம் கோவிலை தூய்மைப்படுத்துதல் நிகழ்வாகும். இந்த நிகழ்வு ஒத்தமைவு நற்செய்தி நூல்களிலே நாம் பார்ப்போமே என்றால் இயேசுனுடைய பணிவாழ்வின் கடைசியில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஏனென்றால் ஒத்தமைவு நற்செய்திகளை பொறுத்த மாத்திரத்தில் இயேசு ஒரே ஒரு முறை எருசலேமை நோக்கி சென்றார். பிறகு அங்கே இந்த தூய்மைப்படுத்தும் பணிகளை எல்லாம் செய்துவிட்டு அவர் அங்கே சிலுவையில் இறந்து விடுகிறார். இப்படியாக அந்த நிகழ்ச்சி அங்கே பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் யோவான் நற்செய்தியில் தான் இயேசு 3 முறை எருசலேமை நோக்கி பயணத்தை மேற்கொண்டார். 3 ஆண்டுகள் அவர் இந்த உலகத்தில் பணிவாழ்வை மேற்கொண்டார் என்கிற செய்திகள் வருகின்றன. அந்த பின்னணியில் தன்னுடைய முதல் பயணத்தின் பொழுதே இயேசு எருசலேம் கோவிலை தூய்மைப்படுத்தினார் என்று இங்கே பதிவு செய்யப்படுகிறது. ஒரு நிகழ்ச்சியை நாம் மீண்டும் எடுத்துச் சொல்லுகிற பொழுது அதை இறையியல் கண்ணோட்டத்தோடு அருமையாக கட்டமைக்கிறோம். அப்படி யோவான் நற்செய்தியாளர் இந்த எருசலேம் கோவிலை தூய்மைப்படுத்துகிற நிகழ்ச்சியை தன்னுடைய நற்செய்தியின் 2ஆம் அதிகாரத்திலேயே, தொடக்கத்திலேயே வைத்து இயேசு எத்தகைய பணியை ஆற்ற வந்தார் என்பதனை நமக்கு தெளிவுபட இங்கே அவர் சொல்லி தந்து விடுகிறார். இதை குறித்து நிறைய நாம் செய்திகள் பார்க்கலாம் என்றாலும் இதனுடைய ஒரு சிறிய பின்னணியை மாத்திரம், செய்தியை மாத்திரம் நான் சொல்லிவிட விரும்புகிறேன். எருசலேம் கோவில் என்பது இஸ்ரேல் மக்களுடைய சமய, சமூக, கலாச்சார, பொருளாதார வாழ்வின் மையமாக இருந்தது. அங்கே நமக்கு தெரியும், பேரரசர் சாலமோன் பிரம்மாண்டமான கோவிலை கட்டி அருள் பொழிவு செய்தார். அது பபிலோனியர்களால் இடித்து அழிக்கப்பட்டது. மீண்டும் எஸ்ரா, நெகேமியா போன்ற சீர்திருத்தவாதிகளால் அது மீண்டும் கட்டப்பட்டது. அது 2ஆம் ஆலயம் என்று அழைக்கப்பட்டது. அதன் பிறகு அது கிமு 515களிலே அருள் பொழிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். 537 திரும்பி வந்து 15 2ஆம் ஆலய அருள் பொழிவு நடைபெறுகிறது. இந்த ஆலயம் சிதிலடைந்து இருந்தது. இந்த ஆலயத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று யூதர்கள் விரும்பினார்கள். யூதர் அல்லாத இதுமையனாகிய ஏரோது யூதர்களை திருப்திப்படுத்துவதற்காக இந்த பெரிய ஒரு ப்ராஜெக்டை அவர் எடுத்துக்கொண்டு யூதர்களை மகிழ்ச்சிப்படுத்த விரும்பினார். ஆகவே கிமு இயேசு பிறப்பதற்கு முன்பாக கிமு 20ஆம் ஆண்டிலிருந்து இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு வந்தது. இயேசு ஒரு கட்டத்தில் சொல்லுவாரே, இந்த ஆலயம் 46 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வருகின்றன என்று ஒரு குறிப்பு வருகிறதே, அந்த குறிப்பு இதை சுட்டி காட்டுகிறது. கிமு 20 புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. அது இயேசுவினுடைய காலத்தில் தான் அந்த பணிகள் நிறைவடைகிற கட்டத்தில் இருந்தன என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. அது மிகவும் பிரம்மாண்டமான ஒரு ஆலயமாக இருந்தது. கடவுளுடைய மாட்சியை வெளிப்படுத்துவதாக ஷெக்கீனா, கடவுளுடைய மாட்சி அங்கே தங்கியிருக்கிற ஒரு அந்த பிரம்மாண்ட அமைப்பு, அங்கே இருக்கிற தங்க வேலைப்பாடுகள், கலை வேலைப்பாடுகள், மர வேலைப்பாடுகள், பாத்திர வேலைப்பாடுகள், வழிபாடுகளின் கொண்டாட்டங்கள், அதனுடைய பிரம்மாண்டம், பாடகர்குடியவை அனைத்தும் அந்த பிரம்மாண்டத்தை நமக்கு அழகாக எடுத்து சொல்லி தருகின்றன. அங்கு மிகச் சிறப்பாக இந்த பாஸ்கா விழா கொண்டாடப்படும். அப்படிப்பட்ட அந்த விடுதலையின் விழாவாகிய பாஸ்கா விழாவின் பின்னணியில் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக யோவான் நற்செய்தியாளர் பதிவு செய்கின்றார். ஒவ்வொரு யூதரும் இந்த பாஸ்கா விழாவிற்கு எருசலேமை நோக்கி அவர்கள் கண்டிப்பாக வருவார்கள். அவர்கள் அங்கே பலிகள், காணிக்கைகள் செலுத்துவார்கள்.
அவ்வாறு அவர்கள் காணிக்கைகள் பலிகள் செலுத்துவதற்கு பண்டமாற்று தேவைப்பட்டது, மிருகங்கள் தேவைப்பட்டன. ஆகவே இந்த விலங்குகளை அங்கிருந்து கொண்டு வர இயலாது, கொண்டு வந்தாலும் ஏதாவது குறை சொல்லி தவிர்த்து விடுவார்கள். ஆகவே இங்கு இருக்கிறவர்கள் அந்த பண்டமாற்றையும் விலங்குகளையும் இங்கே அவர்கள் விற்பனை செய்தார்கள். இவற்றை விற்பனை செய்வது ஒரு தவறல்ல, ஆனால் இதில் மிகப்பெரிய ஊழல், மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பிளாய்டேஷன், மக்களை ஏமாற்றுகிற வேலைகள் நடைபெற்றன. வழிபாடு இங்கே வியாபாரமாக்கப்பட்டிருந்தது, வணிகமயமாக்கப்பட்டிருந்தது. ஆலய வழிபாடு வியாபாரமயமாக்கப்பட்டிருந்தது. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கோபப்படுகிறார். கோபத்தை பாருங்கள், என் தந்தையின் இல்லம் இது இறைவேண்டலின் வீடு. இங்கு ஜெபம், இங்கு இறை வேண்டல் முதன்மையாக இருக்க வேண்டும். அது இங்கு இல்லை. இரண்டாவது, நாம் பழைய ஏற்பாட்டிலே 1 அரசர்கள் 6, 7, 8 ஆகிய அதிகாரங்களை படித்து பார்த்தால் பேரரசர் சாலமோன் எவ்வளவு பிரம்மாண்டமாக இந்த கோவிலை கட்டி ஒரு குருவை போல அந்த இடத்துல நின்று அவர் அருள்பொழிவு இறைவேண்டலை அவர் செபிப்பார். அவ்வாறு ஜெபிக்கிற பொழுது இது எல்லாருக்குமான கோயில் என்பதை அங்கே விதைத்திருப்பார். அது மிக முக்கியமான கருத்து. யூதர்களுக்கு மட்டுமல்ல, தேர்ந்து கொள்ளப்பட்ட அவர்களுக்கு மட்டுமல்ல, கடவுளின் கோவில் எல்லாருக்குமானது. ஒருவன் தூரத்திலிருந்து இந்த கோவிலை, ஒரு கோபுரத்தை பார்க்கிறான், அவன் ஆசி பெற வேண்டும். இந்த கோவிலை நினைத்து பார்க்கிறான், அவன் ஆசி பெற வேண்டும். ஒருவன் ஏதோ பழி வாங்கப்பட்டிருக்கிறான், அவன் திருடி விட்டான் அல்லது ஏமாற்றி விட்டான், தண்டனைக்குரியவனாக இருக்கிறான், அடைக்கலம் தேடி வருகிறான், அவனுக்கு இங்கே அடைக்கலம் வேண்டும். இங்கே ஆண்கள் மட்டும் ஆதிக்கம் செலுத்திவிட முடியாது, பெண்களுக்கு என்று ஒரு முற்றம், அவர்கள் இறைவேண்டல் செய்தல் வேண்டும். பிற இனத்தவர் இருக்கிறார்களே, அவர்களுக்கும் இறைவேண்டல் செய்வதற்கு ஒரு முற்றம். எவ்வளவு பிரம்மாண்டமாய் பேரரசர் சாலமோன் நினைத்து அந்த கோவிலை கட்டியிருக்கிறார் பாருங்கள். இந்த இடத்திலே வந்து உம்மை நோக்கி ஆண்டவரே என்று கதறுகிறவர்களுக்கு நீர் மனம் இறங்கும். இந்த இடத்தில் நீர் வாசம் செய்கிறீர், தங்கி இருக்கிறீர், ஆகவே நீர் வந்து இரக்கத்தை பொழிந்தருளும் என்பதுதான் மன்றாட்டு. ஆகவே அங்கு பார்க்கிறோம், பிற இனத்தவருக்கு என்று ஒரு முற்றம் இருந்தது. நாளடைவில் என்ன நடக்கிறது, ஆண்டோடைய கோபத்திற்கு இதுதான் காரணம் என்று ஒரு அறிஞர் எழுதுகிறார். இந்த பிற இனத்தவருடைய முற்றம் முற்றிலுமாய் ஆக்கிரமிக்கப்பட்டு அது வணிக இடமாக மாறி போய்விட்டது. பிற இனத்தவருக்கு இங்கே இடமில்லை. யூதர்களாகிய எங்களுக்கு மட்டும்தான் இது, இது எங்கள் கோயில், எங்கள் உரிமை, நீங்களாம் வந்துட்டு வேணா காணிக்கை போட்டு போகலாம், ஆனா உங்களுக்கு உரிமை கிடையாது என்பது போல அது ஆகிவிட்டது. இதுதான் ஆண்டவரை கோபத்திற்கு உள்ளாக்குகிறது. நாம் கடவுளை பல நேரங்களிலே, வழிபாட்டை நாம் சில நேரங்களில் குறுகிய கண்ணோட்டத்தோடு நமக்குரியதாக ஆக்கி விடுகிறோம். அவ்வாறு அல்ல. கடவுள் எல்லாருக்குமானவர். கத்தோலிக்க கோவில்கள் எல்லாருக்குமானவை. அதை ஒரு ஆயர் அருட்பொழிவு செய்து விட்டார் என்றால் அந்த கோவில் எல்லாருக்குமானது. ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கோ, குறிப்பிட்ட ஊருக்கோ அல்ல, எல்லாரும் வந்து அங்கு இறைவேண்டல் புரிய வேண்டும். அவ்வாறு கோவிலில் நடைபெறுகிற விழாக்கள் இருக்கிறதே, பேரரசர் சாலமோனை போல பிற இனத்தவருக்கும் அந்த விழாக்களில் இடம் இருக்க வேண்டும். எப்ப பார்த்தாலும் எனக்கு, என் குடும்பத்துக்கு, எங்க ஊருக்கு, எங்க மக்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு என்கிற ஜெபம் அழகல்ல. நாம் நாட்டுக்காக, பிற மக்களுக்காக, அடுத்திருப்பவர்களுக்காக, ஏழைகளுக்காக, எளியவர்களுக்காக, மற்ற போர்களில், விபத்துக்களில், நெருக்கடியில் இருக்கிறவர்களுக்காக மன்றாடுதல் வேண்டும். எல்லாருக்குமான மன்றாட்டை இணைத்து சொல்லுதல் வேண்டும். நம்முடைய மன்றாட்டில் பிற இனத்தவர் எப்பொழுதும் இடம் பெறுதல் வேண்டும். அவர்களை அரவணைத்துக் கொள்ளுதல் வேண்டும். அவருடைய ஆலயத்திற்கு திறந்து உள்ளே அவருக்கு முறையாக வழிகள் கொடுத்தல் வேண்டும். இப்படி பல கருத்துக்களை இந்த நிகழ்ச்சி நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆண்டவர் எருசலேம் கோவிலை தூய்மைப்படுத்துகிறார். நம் ஆண்டவரை நோக்கி இன்றைக்கு என்ன மன்றாட முடியும்? ஆண்டவரை ஒரு சாட்டையால் எங்களை அடித்தருடும். கள்ளச்சேட்டைகள் எங்கள் நெஞ்சை விட்டு அகரட்டும். கள்ளச்சேட்டைகள் எங்கள் கோவிலை விட்டு அகரட்டும். கள்ளச்சேட்டைகள் எங்கள் கோவிலை பற்றி எங்களுடைய குறுகிய எண்ணங்களை விட்டு அது விலகட்டும். எங்களை புனிதப்படுத்தியர்களும், எங்களை விசாலப்படுத்தியர்களும், எங்களை இந்த வரம்புகளை விட்டு கடந்து எங்களை நாங்கள் விழிப்புணர்வோடு நாங்கள் கண்களை திறந்து உலகளாவிய இந்த கடவுளுடைய செயல்பாட்டை நாங்கள் பார்க்க செய்தவர்களும் என்று இந்த நாளிலே நாம் அன்றாட வேண்டி உள்ளது. மிக்கவர்களே, இன்றைய நற்செய்திக்கு பொருத்தமாக இன்றைய முதல் வாசகம் எசேக்கியேல் நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் நூல் 47ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள வசனங்கள் நீளமாக இருப்பதற்காக சுருக்கி சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் 1 முதல் 12 முடிய உள்ள வசனங்களை முழுமையாக வாசித்து பாருங்கள். அதனுடைய பகுதி நமக்கு மிக அழகாக தெரியும். எசேக்கியேல் ஒரு குரு,
மேலும் அவர் ஓர் இறைவாக்கினர். அவர் கிமு 6ஆம் நூற்றாண்டில் இஸ்ரேல் மக்கள் பபிலோனிய அடிமைத்தனத்தில் அடிமைகளாய் வாழ்ந்த பொழுது அவர்களுக்கு இறைவாக்குரைத்தார். கிமு 587ஆம் ஆண்டு பபிலோனியர்களால் எருசலேம் கோவில் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு, இடிக்கப்பட்டு, தரைமட்டமாக்கப்பட்டு, மதில் சுவர்களும் ஒன்றுமில்லாமல் நாசமாக்கப்பட்டு மக்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். இவற்றையெல்லாம் அவர் கண்ணால் கண்டவர். ஆகவே தன்னுடைய நூலில் 40 முதல் 48 ஆகிய அதிகாரங்களிலே புதிய ஆலயம், புதிய கோவில் என்பதனை அவர் மையப்படுத்தி நம்பிக்கையூட்டும் செய்தியினை அவர் சொல்லுகிறார். கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய உடனிருப்பு மக்கள் நடுவில் இருக்கிறது. அவர் மக்களை புதுப்பிக்கிறவர், மக்களை புதிதாக கட்டி எழுப்புகிறவர் என்பதனை அவர் அழகாக எடுத்து சொல்லுகிறார். வெறுமனே எருசலேமை மட்டுமல்ல, இஸ்ரேல் பறந்து விரிந்த நாட்டை மனக்கண் முன்னால் வைத்து கொண்டு அவர் அழகாக சொல்லுகிறார். யூதேயா பாலைவனத்திற்கு நாம் போகிற பொழுது அங்கே சாக்கடலை பார்க்கிறோம். சாக்கடலின் மேற்கு பகுதியிலே சுண்ணாம்பு பாறை போன்ற மலைகள் இருக்கின்றன. அங்கேதான் இந்த பழைய ஏற்பாட்டிலே லோத்து அவள் அப்படியே உப்பாய் போன நிகழ்வு. ஏன்னா அந்த பாறை அப்படித்தான் இருக்கும். அங்குதான் இந்த கும்ரான் சுவடிகள் கண்டடிக்கப்பட்டன. இந்த லோத்தினுடைய நிகழ்வு, இந்த கும்ரான், இதற்கு இடைப்பட்ட இடத்திலே என்கேதி எனப்படுகின்ற ஒரு இடம் அமைகிறது. இந்த என்கேதி இந்த மலை மூடுகளுக்குள் இருக்கின்ற ஒரு அருமையான பசுஞ்சோலை. அங்கு நீரூற்றுக்கள் இருக்கின்றன. நான் அந்த இடத்திற்கு சென்றிருக்கிறேன், நீராடி இருக்கிறேன். குற்றால அருவி போல, ஒரு சிறிய அருவி போல அங்கு அருவி கொட்டுகிறது. இன்றைக்கு மக்கள் அந்த இடத்திற்கு சென்று அவர்கள் இன்பமாக தங்களுடைய நேரங்களை கழிக்கிறார்கள். அதற்கு சிறப்பு அனுமதிகள், சிறப்பு நுழைவு கட்டணங்கள் எல்லாம் பெறுதல் வேண்டும். பெரும்பாலும் இங்கிருந்து பிற நாடுகளுக்கு செல்லுகிறவர்கள் என்கேதிக்கு சென்றதே கிடையாது. அதற்கு சிறப்பாக திட்டமிட்டால் தான் உள்ளே போக முடியும். அப்படிப்பட்ட அந்த ஆறு பொங்கி வருவதை அடையாளமாக எடுத்துக்கொண்டு இவர் இந்த நிகழ்ச்சியை அழகாக கட்டமைக்கின்றார். அதாவது பாய்ந்து வழிந்தோடுகிற அந்த நீர் நமக்கு புது வாழ்வை, நமக்கு தூய ஆவியை அது எடுத்து சொல்லுகிறது. அது குணப்படுத்துதலை, மீண்டும் கட்டி எழுப்புதலை, மீண்டும் நமக்கு ஒரு வாழ்வு தருதலை அது அழகாக எடுத்து சொல்லுகிறது. கடவுளுடைய பிரசன்னம் மக்கள் நடுவே இருக்கிறது. கடவுள் மக்கள் நடுவே திரும்புவார். அதை அவர் பொங்கி எழச் செய்வார். ஆகவேதான் கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, கழுத்தளவு முழுகும் மூழ்கி எழக்கூடிய அளவிற்கு அவருடைய பிரசன்னம் நமக்கு சொல்கிறது. தண்ணீர் அது தூய்மை, அது இறைவனுடைய ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு அடையாளம். ஆகவே கடவுள் அது பொங்கி வருகிறது, ஆலயத்திலிருந்து வருகிறது என்கிற ஒரு செய்தி. கிழக்கிலிருந்து, கிழக்கு எனப்படுவது நமக்கு தொடக்கம். ஏனென்றால் கதிரவன் கிழக்கிலிருந்து தான் உதிக்கின்றான். கிழக்கேதான் ஏதேன் தோட்டம், இன்பவனம் இருந்தது. தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அடுத்து இருப்பது அங்கே சாக்கடல், சவக்கடல் என்று அழைக்கப்படுகின்றது, டெட் சி. உலகத்தின் மிக தாழ்ந்த பகுதி. இது கடல் மட்டத்திற்கு கீழே இருக்கிற காரணத்தினால் இங்கு உள்ள தண்ணீர் வெளியே எங்கும் கலக்க முடியாது. இங்கேயே அது அப்படியே ஆவியாகி இங்கே இந்த தண்ணீரானது அங்கு பாய்ந்து விடுகிற நதியானது சொத்து போய் விடுகிறது. ஆகவேதான் சாக்கடல் என்று இது அழைக்கப்படுகிறது. அது இந்த மலட்டுத்தன்மைக்கும் சாவுக்கும் அடையாளமாக இருக்கிறது. ஆனால் அங்கே ஒரு கருவாடு கூட கிடையாது, ஒரு மீன் கூட கிடையாது. அப்படிப்பட்ட இடத்திலே அங்கே புது வாழ்வு துளிர்க்கும் தளிர்க்கும் என்று இவர் சொல்வது மிகவும் அழகாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த நதிக்கரை ஓரத்திலே மரங்கள் மாதம் முழுவதும் அது உங்களுக்கு பலன் கொடுக்கும், ஆண்டு முழுவதும் பலன் கொடுக்கும் என்று சொல்லி இதை அப்படியே வைத்துத்தான் பெங்களூர் முப்பணி நிலையத்திலே நம்முடைய மதிப்பிற்குரிய தந்தை அமலோற்பதாஸ் அவர்கள் அந்த சச்சிதானந்த ஆலயத்தை சுற்றி 12 மரங்கள் நட்டு வைத்தார்கள். அந்த 12 மரங்கள் ஒவ்வொரு மாதமும் ஏதாவது மரம் பூத்துக்கொண்டு கனிகள் தந்து கொண்டு அது இருக்கும். அந்த ஆலயம் அப்படி ஒரு சிம்பாலிக்கலாக அழகாக அவருடைய அந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் அது அமைக்கப்பட்டது. அது வாழ்வின் மரம்.
இது வாழ்வின் மரமாகிய புதிய எருசலேமை சுட்டி காட்டுகிறது. அப்படிப்பட்ட புதிய எருசலேம் நமக்கு ஒரு நித்திய வாழ்வை நமக்கு தருகிற, ஒரு ஆன்மீக நிறைவை தருகிற ஒன்றாக அமைகிறது என்று இந்த பகுதி நமக்கு அருமையான செய்தியை சொல்லித் தருகிறது. ஆகவே கடவுள் நம்மை புதுப்பிக்க வருகிறவர், நம்மில் உரைகிறவர், அவர் நமக்கு வாழ்வு தருகிறவர், வறட்சியும் மலட்டுத்தன்மையும் சாவையும் போக்கி நமக்கு புதுவாழ்வு தருகிறவர் என்கிற கருத்து இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்குரியதாக இருக்கிறது. இன்றைக்கு முத்தாய்ப்பு வைப்பது போல திருத்தூதர் பவுலுடைய வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரே ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். வசனம் 16, நீங்கள் கடவுளுடைய கோவில் என்பதும் கடவுளின் ஆவியார் உங்களுள் குடியிருக்கிறார் என்பதும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அடித்தால் கடவுள் அவரை அடித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். இதுதான் நமக்கு இன்றைக்கு மிகப்பெரிய சவாலான சிந்தனையை கொண்டு தருகிறது. நாம் இன்றைக்கு பிரம்மாண்டமான கோயில்களை கட்டி வைத்திருக்கிறோம், இன்னும் கட்ட நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். கோடிகளை கொண்டு அதில் போய் நாம் கொட்டுகிறோம். ஆனால் மனிதர்கள் கடவுள் வாழும் கோயில். மனிதத்தை கட்டி எழுப்புகிறோமா? மனிதர்கள் வாழ நாம் என்ன முதலீடு செய்கிறோம்? அதற்காக நாம் என்ன செய்கிறோம்? கடவுள் மனிதர்களில் வாழுகிறார் என்றால் மனிதனை கடவுள் தன் சாயலாக படைத்தார், தன் உயிர் மூச்சை ஊதினார். அங்கே கடவுளுடைய ஆவியானவர் கோயில் கொண்டிருக்கிறார். இந்த கோவிலை நாம் அழித்துவிட்டு வெறும் கட்டடங்களை நினைவு சின்னங்களாக வைத்திருப்போமா? வரலாற்றில் இருக்கிற நினைவு சின்னங்களாகத்தான் நம்முடைய கோவில்கள் மாறி போய்விடும். ஆகவே நாம் மனிதத்தை கட்டி எழுப்புதல் வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு சவாலாக இறையியல் சிந்தனையாக இந்த திருவிழா நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. ஆண்டவர் இயேசு எருசலேம் கோவிலிலே உட்கார்ந்திருக்கிறார். பலர் காணிக்கை போடுகிறார்கள், வருகிறார்கள், போகிறார்கள். ஒரு பெண்மணி 2 காசு போடுகிறார். ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், இவள் தான் அதிகம் போட்டாள். அந்த நிகழ்ச்சியதோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் போடுவதெல்லாம் அந்த எருசலேம் கோவிலை புதுப்பிப்பதற்காக. அந்த கோவிலை குறித்து இயேசு சொல்லுகிற இறைவாக்கு, கல்லின் மேல் கல் இல்லாமல் இந்த கோவில் அழிந்து போகும். அப்படி அழிந்து போகிற அந்த கோவிலுக்கு கொடுக்கிற அந்த காணிக்கையை ஆண்டவர் பாராட்டுகிறார். மற்றவர்கள் போட்ட பிற்பாடு எவ்வளவு அவர்கள் பாக்கெட்டில் மீதம் இருக்கிறது என்று உற்று பார்க்கிறார். நீங்கள் எவ்வளவு போட்டீர்கள் என்று, போட்ட பிறகு எவ்வளவு உங்கள் பாதுகாப்புக்காக வைத்திருக்கிறீர்கள் என்பதை சுட்டி காட்டுகிற ஆண்டவர் இந்த பெண்மணியை பாராட்டுகிறார். அவள் போட்ட 2 காசுல அந்த கோயில ஒரு செங்கலை கூட வாங்க முடியாது. அவள் போட்ட அந்த 2 காசுல அந்த கோயிலுக்கு ஒரு மெழுதிரை கூட ஏற்றி வைக்க முடியாது. ஆனால் ஈடுபாட்டோடு அவள் இருந்தாள். அழிய போகும் வாழ்வு, அழிய போகும் உலகு, நிஜமில்லா உலகு, நிஜமில்லா உறவு, இதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே மனிதத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விட்டு பார்க்கிறார். அதில் நாம் ஈடுபட்டு இருக்கிறோமா? ஆகவே ஒரு பங்கு கோவில் என்பது ஒரு அடையாளம். நாம் அதற்கு தேவையானவற்றை செய்யலாம், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் பங்கு மக்கள் கட்டி எழுப்பப்படுதல் வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு இந்த விழா நமக்கு சுட்டி காட்டுகிறது. அகில உலக திரு அவையை கட்டி எழுப்புகிற பணிகளிலே நாம் ஈடுபடுவோம். அதை இடிக்கிற பணிகளிலே, வேலைகளே நாம் இல்லாதிருப்போம். நம்முடைய பங்கு அதை கட்டி எழுப்புவதிலே இருக்கட்டும். அதுவே இந்த விழாவுக்குரிய சிறப்பு. ஆமென்.